ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு மீ டீச்சர் அண்ட் லேர்ன் சேனல். இன்னைக்கு லெசன் 30ல் ஹிந்தி பாரகடி உயிர்மெய் எழுத்துக்களில் ஹவு டு ரைட் தி லெட்டர் ச. இந்த ச லெட்டரில் 13 லெட்டர்ஸ் இருக்கும். இந்த லெட்டர்ஸை எப்படிலாம் எழுதலான்னு வாங்க பார்க்கலாம். இந்த ச லெட்டரை ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். முதல்ல 3 நம்ம இந்த மாதிரி மெத்தடில் போடுவோம். அதே மெத்தடில் இப்போ ஆப்போசிட்டில் 3 இந்த மாதிரி போடலாம். இல்லைன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் போட்டால் சீக்கிரமாக ச கற்றுக்கலாம். கேபிட்டல் லெட்டர் இ போடுவோம் இல்லையா, அதே மாதிரியே போட்டுட்டு அதோடு சேர்த்து ஸ்மால் லெட்டர் இ வளைச்சி விட்றணும். வளைச்சிட்டு மேலே சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு அப்படியே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது என்ன லெட்டர்? ச. ஆ ச. இப்போ திருப்பி எழுதலாம். அதே மாதிரியே இ போட்டுட்டு ஸ்மால் லெட்டர் இ போட்டு வளைச்சிடலாம். மேலே சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். ச. நெக்ஸ்ட் ஒன் ஆ சா. எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே கேபிட்டல் லெட்டர் இ போட்டு அதோட ஸ்மால் லெட்டர் இ போட்டு சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அதே மாதிரி எழுதலாம் பாருங்கள். மறுபடியும் அப்படி எழுதிட்டு சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் ஒரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போது இது என்ன லெட்டர்? சா. நெக்ஸ்ட்டு இ சி. எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். ஸ்மால் லெட்டர் இ போட்டு அதே மாதிரியே வளைச்சி கொண்டாந்துட்டு மேலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்துடணும் லெஃப்ட் சைட் பக்கம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். அப்படியே இ போட்டுடலாம். அதோட ஸ்மால் லெட்டர் இ சேர்த்துடலாம். மேலே சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுடலாம். அப்புறம் மேலேருந்து இடது பக்கம் வளைஞ்சி கொண்டாந்துடணும். ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது சி. நெக்ஸ்ட்டு இ சி. எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலேருந்து வலது பக்கம் வளைச்சி கொண்டாந்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். இதே மாதிரி வளைச்சி கொண்டாந்துட்டு ஸ்மால் லெட்டர் இ போட்டுட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலேருந்து வளைச்சி கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். சீ. நெக்ஸ்ட் ஒன் உ சு. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இ போட்டுட்டு வளைஞ்சிட்டு மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக கீழே சுழித்து லெஃப்ட் சைடு பக்கம் கொண்டாந்துடணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். வளைஞ்சி கொண்டாந்துட்டு அப்படியே ஸ்மால் லெட்டர் இ போட்டு சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு சுழித்து லெஃப்ட் சைட் பக்கம் கொண்டாந்துட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சு. நெக்ஸ்ட் ஒன் ஊ சூ. எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி போட்டு ஸ்மால் லெட்டர் இ போட்டு மேலே ஒரு சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டு சுழிச்சிட்டு ரைட் சைட் பக்கம் இழுத்து கொண்டாடணும். மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சூ. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். கேபிட்டல் இ போட்டு அதோடு சேர்ந்து ஸ்மால் லெட்டர் இ போட்டுட்டு மேலே சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு சுழிச்சிட்டு அப்படியே ரைட் சைட் பக்கம் இழுத்து விடணும். அதுக்கு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சூ. நெக்ஸ்ட் ஒன் ரு சு. எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே இ போட்டுட்டு ஸ்மால் லெட்டர் இ போட்டு மேலே சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே சி மாதிரி வளைக்கணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? த்ரூ. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். வளைச்சி விட்டுட்டு மேலே சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு அப்படியே சி மாதிரி வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். என்ன லெட்டர்? த்ரூ. நெக்ஸ்ட் லெட்டர் ஏய் சே பார்க்கலாம். அதே மாதிரி போட்டு இ போட்டுட்டு மேலே ஒரு சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலேருந்து ஒரு லெஃப்ட் சைட் பக்கம் கொம்பு இழுத்துடலாம். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடலாம். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு இ போட்டுட்டு மேலே சின்ன ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதுக்கப்புறம் கொம்பு இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது சே. இப்போது ஐ சை. அதே மாதிரி போட்டுட்டு மறுபடியும் சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலேருந்து 2 கொம்பு இழுக்கணும். வளைச்சி விடணும். லெஃப்ட் சைட் பக்கம் வளைச்சி விடணும். இதே மாதிரியே அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சை. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு வளைச்சி விட்றணும். இ சின்னதாக ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு 2 கொம்பு போடணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சை. நெக்ஸ்ட்டு ஓ சோ. பாருங்கள். இ போட்டு ஸ்மால் லெட்டர் இ போட்டு சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு மேலே சாய்வலாக கொம்பு எடுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். சோ. மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு ஸ்டாண்டிங் லைன் போட்டு அதுக்கப்புறம் சாய்வலாக ஒரு கொம்பு இழுத்துணும். ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சௌ. இப்போ சவ். எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அவ் சவ். அதே மாதிரி எழுதிட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு 2 கொம்பு சாய்வலாக இழுத்து விட்டுறணும். இது சவ். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி இ போட்டு ஸ்மால் லெட்டர் இ போட்டுட்டு சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் இன்னொரு பெரிய ஸ்டாண்டிங் லைன் போட்டு சாய்வலாக 2 கொம்பு இழுத்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? சவ். நெக்ஸ்ட் ஒன் அஹா சஹா. எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரி இ போட்டு இதோடு சேர்ந்து ஸ்மால் லெட்டர் இ போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு
ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டு விட்டுறலாம். அதுக்கப்புறம் மேலே ஒரு புள்ளி வச்சிடலாம். இது சம். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி போட்டு மேலே ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இப்போ புள்ளி வச்சிடலாம். இது சம். இப்போது அஹா சஹா பாருங்கள். ஈ போட்டு ஸ்மால் லெட்டர் ஈ போட்டு மேலே ஒரு சின்னதாக ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அதுக்கப்புறம் 2 புள்ளி வச்சிடலாம். மறுபடியும் எழுதலாம். வளைச்சி கொண்டாந்து ஸ்மால் லெட்டர் போட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். அதுக்கப்புறம் 2 புள்ளி வச்சிடலாம். இது என்ன லெட்டர்? சஹா. இப்போது நீங்கள் இந்த வீடியோவில் லெசன் 30 ஹிந்தி பாராகடியில் உயிர்மெய் எழுத்துக்கள் எப்படி வந்து இந்த ச லெட்டர் 13 லெட்டரையும் எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.